வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு எனர்ஜி நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பானம். நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கு. தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் நமக்கு எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்றுக்கொள்வதன் மூலமாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கலாம். இது போல இன்னும் நிறைய மருத்துவமைகளை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கணும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸை நம்ம பயன்படுத்தலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இயற்கையான பளபளப்பு தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும். பொடுகு, பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அதை அறவே நீக்குகிறது நெல்லிக்காய் ஜூஸ். மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை தூண்டுவதற்கும் மிக இளம் வயதிலேயே ஏற்பட்ட இளநரை, பித்தநரை போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து கருகருவென்று வளரக்கூடிய அடர்த்தியான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு, தலைமுடியை பாதுகாத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விரைவில் குறையிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20-30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறத தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துகளையும் நெல்லிக்காய் ஜூஸ் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வெகு சீக்கிரமாக நமக்கு குறைத்து தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாக்குவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடணும். மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களின் செயல்பாட்டை வெகுவாக குறைக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுத்ததில் அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனுமே நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்கள் இருக்கக்கூடிய கருவிழிகளினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை எடுப்பதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வெகுவாக குறைக்குது. அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு உறுதுணையாக இருக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நம்ம ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் நெல்லிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படுகிறது. மேலும் நமது ஞாபக சக்தியும் அதிகரிக்கிறது. பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுவது குறைக்கப்படும். மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையும் நெல்லிக்காய் ஜூஸ் தடுத்து எதையும் நம்மளை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நலமோடு இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும்.
சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துகிறது. காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க அது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு ஆபத்தான கிருமிகளையும் நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அழித்து வெளியேற்றிடும். அப்போது நம்மளுடைய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இயல்பாகவே சுவாசம் நமக்கு நன்றாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்த்திரோக்ளேரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்புகள் படிந்து அந்த இரத்த நாளங்களில் சுலபமாக இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை தான் வந்து ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறிப்பாக இரத்த நாளங்களில் கொழுப்புகள் வந்து படிஞ்சிடும். அதனால் இதயத்துக்கு வந்து ரத்தம் போகாது. அதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயங்கள் வந்து ஏற்படலாம். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கு. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில், ரத்த நாளங்களில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இதயம் சார்ந்த இந்த ஆர்த்திரோக்ளேரோசிஸ் நோயை வந்து கியூர் பண்ணுது. இதயத்துக்கு இதனால் ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயம் சம்பந்தமான எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக, ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையும் நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும். சரும பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குது. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம், தோல் வெளுத்தல் குறைபாடு, இது மாதிரிலாம் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்த பங்களிப்பு மேற்கொள்ளுது. அதனால நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான பொலிவான சருமம், அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு, முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவலியங்கள் என எதுவுமே இல்லாமல் சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தோல் சுருக்கமெல்லாம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகள், அதாவது நான்வெஜ் ஃபுட்ஸை அதிகம் சாப்பிட்றது, உடல் உஷ்ணம் போன்ற பல காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படுது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வருபவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறிடும். வாயு தொல்லையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீக்கும். உடல் அதிகம் உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை நெல்லிக்காய் ஜூஸ் சரி செய்து அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். இதனால் சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானமாக ஆரம்பிக்கும். செரிமானம் செய்யப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு விரைவாக உறிஞ்சப்படும். அதனால் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எதுவுமே இல்லாத வயிற்று உப்புசம் போன்ற அஜீரண கோளாறுகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வழங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.